ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க சிட்டி எதுனா எஸ்டர்நாக். இது எங்கே இருக்குன்னா லக்சம்பர்கில் இருக்கிற சிட்டியில் இதுவும் ஒன்று தாங்க. லக்சம்பர்க் அப்படின்னு சொன்னாலே இங்கே தெரிய வேண்டிய விஷயங்கள் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இங்கே உள்ள லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இங்கே பேசுகிறாங்க அப்படின்னா 3 மெயின் லாங்குவேஜ்ங்க. லக்சம்பர்கிஷ், அப்புறம் ரெண்டாவது ஃப்ரெஞ்ச், அப்புறம் ஜெர்மன். இந்த 3மே இங்கே மெயின் லாங்குவேஜ். இந்த 3 லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷுவராக நல்ல ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இங்கிலீஷ் பேச மாட்டாங்கன்னு சொல்லல, பேசுவாங்க ஆனால் அதை தவிர்த்து நமக்கு ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே வாழ்கிறதுக்கு. ரெண்டாவது, இந்த கண்ட்ரி பற்றி சொல்லணும்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீங்க. அதனால் இங்கே வர டூரிஸ்ட்கோ அல்லது ஒர்க்கர்ஸ்க்கோ இங்கே டிரான்ஸ்போர்ட் மணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ட்ரெயினோ ட்ராமோ எது எடுத்தாலும் இந்த சிட்டியை ஈஸியாக நம்ம சுற்றி பார்த்துடலாம். யூரோப் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சிட்டிலேயும் நம்ம மியூசியம் பார்க்கலாம், ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை பார்க்கலாம். அப்புறம் பெரிய பெரிய சர்ச்சஸும் இங்கே இருக்குது. இந்த சர்ச்செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1200 வருஷத்துலேருந்து 1500 அந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் நிறையா இங்கே இருக்குங்க. அது இன்னும் அவங்க அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சர்ச் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்ச்சுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்கும். அப்புறம் நம்ம கேட்டாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த சர்ச் எப்போ கட்டியிருக்காங்க அது எல்லாமே. இந்த சர்ச்சோட பேஸ்மெண்ட் வரைக்கும் போகலாம். நல்லா இருந்தது பேஸ்மெண்ட் போகும்போதும். ஆனால் நான் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போக வேண்டாம், கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் நான் விட்டுருக்கேன். இதோட பேஸ்மெண்ட் போகும்போது அங்கே இருந்த ஸ்டாச்சு அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சில்லுன்னு இருந்தது அப்படியே அந்த பிளேசஸ்லாம். அப்படியே நான் அவங்களுக்கு இந்த சர்ச்சை கொஞ்சம் தூரமாக போய் காமிக்கிறேன், அந்த ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அதோட சுற்றி இருக்கிற பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சுமே அப்படி தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் போன டைமில் வெதர் கூட ரொம்ப க்ளவுடியாக நல்லா இருந்ததுனால பார்க்குறதுக்கு அந்த சர்ச் அவ்வளோ அழகாக இருந்தது. அதோட பேக்ரவுண்ட், அந்த ப்ளூ ஸ்கை, அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற அந்த குட்டி குட்டி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம பார்க்குறது விவசாயம் அது பார்க்கலாம். இந்த பக்கம் மெயினாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் கோதுமை, அப்புறம் கொஞ்சம் தூரம் போகணுன்னா திராட்சை தோட்டங்கள். இது தாங்க நிறையா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிராஃபிக் இல்லாமல் அமைதியாக பச்சை பசலேனும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது பொல்யூஷன் இல்லை, அந்த கார் சத்தம் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இந்த வில்லேஜில் இருந்தது. பார்க்குறதுக்கே அப்படியே ரொம்ப ஆள் நடமாட்டம் அந்த மாதிரி வெளியிலலாம் ரொம்பலாம் வரமாட்டாங்க இங்கே உள்ளவங்க. இந்த மாதிரி வில்லேஜ் சைட் போனோம் அப்படின்னாலாம் பார்க்க முடியும். அப்புறம் அந்த திராட்சை தோட்டம் சொன்னோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த லக்சம்பர்க் அந்த ஃப்ரான்ஸ் ஒட்டி வர்றதுனால இங்கே அந்த கிரேப்ஸ் தோட்டங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா இவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒயின் அண்ட் சாம்பைன் தாங்க. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அந்த கிரேப்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதில் நான் கொஞ்சம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லக்சம்பர்கில் உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.